தமிழோட அப்பா சேது 2 பேருமே சேர்ந்து குடிக்க போகிறாங்க. போயிட்டு நல்லா குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு, "எனக்கு இந்த மாதிரிலாம் இவ்வளோ குடிக்கிற பழக்கமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. "விடுங்க மாப்பிள, எப்போவுமேவா குடிக்க போகிறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் தானே, ஒன்றும் தப்பு இல்லை மாப்பிள. உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ குடிங்க." அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குடிக்க வைக்கிறாரு. குடிச்சிட்டு 2 பேருமே தோளில் கையை போட்டுட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே தமிழ் எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்க அம்மா, பாட்டி எல்லாருமே, "ஐயோ என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வராங்க. "யார் நீங்கள்?" அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. "அப்படி தாண்டா பேசுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா எல்லாருமே பார்க்குறாங்க. ஒரு வழியாக 2 பேருமே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க பாட்டி சொல்கிறாங்க, "ஆமாம், என் பேரனை இப்படி கெடுத்து வச்சது உன் புள்ள தானே?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட பாட்டியை பயங்கரமாக திட்டுறாங்க. "சரி சரி, எதுவும் பேச வேண்டாம் இப்போதைக்கு, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், வாங்க உள்ளே போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லா போகிறாரு. உள்ளே போனோடனே, "தமிழே தமிழே, என்ன பண்ணுற தமிழே?" அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தமிழ் பயங்கரமாக பயப்படுறாங்க. "என்ன தமிழ், உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஆனால் நீ என்கிட்ட அவ்வளோவா பேசவே மாட்ற. என்னன்னா என்னன்னு இருக்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது தமிழ். நீ எவ்வளோ அழகு தெரியுமா? நீ ரொம்ப 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 அழகாக இருப்ப." அப்படின்னு சொல்கிறாரு. "உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்." அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே கேட்குறாங்க. அப்படியே கிட்ட கணத்தை கிள்ள வராரு. இவன் அப்படியே தள்ளி போகிறாங்க. "என்ன தமிழ் தள்ளி தள்ளி போகிற, ஏன் தமிழ் இப்படி பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பண்ணிட்டு தூங்குறாரு. காலையில் எழுந்துக்கிறாங்க. எழுந்த உடனே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்பத்தாக்கு சரி போயிட்டு டீ கொடுக்கலான்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. "எழுந்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எழுந்துக்கவே இல்லை. "என்னாச்சு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்றாங்க. எல்லாருமே ஓடி வராங்க. வசந்தி எல்லாருமே வந்து எழுப்புறாங்க. "எழுந்துருங்க எழுந்துருங்கன்னு" சொல்லிட்டு. ஆனால் எழுந்துக்கவே இல்லை. அதுக்குள்ளே சேதுவும் ஓடி வராரு. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லை, அப்பத்தா ரொம்ப நேரமாக தூங்கிட்டே இருக்காங்க, நான் எழுப்புனா எழுந்துக்கவே இல்லை." அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சரின்னு கையை பிடிச்சி பார்க்குறாங்க. என்ன நாடி துடிப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோன்னே சேது பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. "அப்பத்தா எழுந்துரு, அப்பத்தா எழுந்துரு எழுந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு, கத்துறாரு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. "எழுந்துரு அப்பத்தா எழுந்துரு, என்னை விட்டு நீ போகவே கூடாது, நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும், நான் உன்னை விடவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்காரு. தமிழும் கத்துறாங்க. சுற்றி இருக்க வசந்தி, அவங்க அப்பா எல்லாருமே கத்துறாங்க. "எழுந்துருங்க, சீக்கிரம் எழுந்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எழுந்துக்கவே இல்லை.